நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இது ஒரு தாள். இது மொத்தம் 4 தாள். இந்த தாளுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? கிடையாது. இத மதிப்பு உருவாக்க முடியும்னா, இதுல 2 பக்கம் பிரிண்ட் அடிச்சு, இத லாட்டரி சீட்டு வித்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மக்கள் வாங்கிருவாங்க. இந்த மாரி 4 தாள ரூ. 100 விக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தாளும். ரூ. 400 வசூல் பண்ண முடியும். இதுல ரூ. 400 வசூல் பண்ணிட்டு, முதல் பரிசு 200, 2வது பரிசு 100, 3வது பரிசு 50 கொடுத்து ரூ. 150 குடுத்துட்டோம். வசூல் பண்ண தொகையில. மீதம் இருக்கக்கூடிய 50ல டாக்ஸ் எல்லாம் மத்ததெல்லாம் போக மீத லாபம் இருக்குல்ல, ஒரு 10, 15 ரூபாய் பார்க்க முடியும். இதுதான் லாட்டரி தொழிலுங்க. விஜய் அவர்களே இதுதான் லாட்டரி தொழில். இத 4 பேப்பர் விக்கிறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு, நான் போலியா ஒரு 4 பேப்பர் ரெடி பண்ணி, இன்னொரு 4 பேப்பர் வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரூ. 400 லாபங்க. அதாவது வெறும் தாள வச்சு மக்களுடைய பணத்தை ஆட்டைய போட முடியும் என்னால. இந்த வேலை நடந்துச்சுங்க. 96ங்க. இது செஞ்சது வேற யாரும் கிடையாது. யார் தெரியுமா? ஆதவ் அர்ஜுனகர்ல உங்க பக்கத்துல ஒருத்தர். அவருடைய மாமனார். யாரு? லாட்டரி மார்ட்டின். அவர் மகளை தான் அவர் கட்டியிருக்காரு. என்ன நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இது 4 தாள் தான் நினைச்சீங்க. கிடையாது. ஒரே ஒரு வகையில மட்டும் 1 லட்சம் லாட்டரி சீட்டு வித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கெட் 4